சதா காலமும் சகாயம் புரியும் அன்னைக்கு திருவிழா கொண்டாடி மகிழ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் இவ்நாட்களிலே இன்றைய பொது நவநாளில் நற்கருணையில் ஊட்டம் பெறும் குடும்பம் தலைப்பில் திருப்புகழ் மாலையுடன் இணைந்து சிந்தித்து தியானிக்கவிருக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இன்றைய வழிபாட்டை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருட்தந்தை பிரைனர் சிலர் அடிகளாரை அன்போடு வரவேற்கின்றோம். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்று தனது உயிரை எமக்காக கொடுத்து அதியுச்ச அன்பை வெளிப்படுத்திய எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று சிந்தித்தால் அவருக்கு நன்றி சொல்வதை தவிர வேறொன்றுமில்லை. இறைவனின் மகிமையும் அருளையும் அன்பையும் போற்றி புகழ்ந்து நமது உள்ளங்களை அவரிடம் உயர்த்தும் ஒரு அழகிய இறை துதியே திருப்புகழ் மாலையாகும். மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை எவ்வாறு அழகாகவும் மணமாகவும் மாறுகிறதோ அதுபோல இறைவனை போற்றும் ஒவ்வொரு புகழ்ச்சி பாடலும் நமது உள்ளங்களை இறை நம்பிக்கையாலும் அன்பினாலும் அலங்கரிக்கின்றது. எமது வாழ்வில் கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய அருளை நினைவு கூர்ந்து நமது குடும்பங்களையும் வாழ்வையும் அவரிடம் அர்ப்பணிப்போம். இப்போது இறைவனின் மகிமையை போற்றி பாடும் திருப்புகழ் மாலையில் பக்தியுடன் பங்கெடுப்போம். எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
கிருபையின் பொழிவாள் திருச்சபையும் யாவரும் வாழ தாயை புரிவீர் அன்பிந்தவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சியோனின் அடிமையினை ஆண்டவர் மாற்றின போது ஏதோ கனவு கண்டவர் போல் நாம் இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. களிப்பின் ஆரவாரம் நம் நாவில் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிறையினத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடைகளை நீரோடைகளாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். முன்மொழி 2. ஆண்டவரே நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவரே நம் நகரை காப்பார். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் வைகரை வெளிச்செழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடத்தம் உணவுக்காக வருந்தி உழைப்பதென்பது உறங்கும் போதும் கடவுளின் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்புரா துணியை நிரப்பிய வீரர் நட்பேறு பெற்றோர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவரே நம் நகரை காப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்பனத்திலும் தலைப்பேறு, அவர் எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர்.
என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் ஸ்துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ரசிக்கையிலே ராஜா. உம் நாமம் ஸ்துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ரசிக்கையிலே இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை ஸ்துதிப்பேன். தூயாமைக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து படைப்பனத்திலும் தலைப்பேறு, அவர் எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர். நற்செய்திக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
புனித தோமஸ் அக்வினாஸ் நற்கருணையை பற்றி பேசுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்: ஓ திருவிருந்தே, நீ உண்ணப்படுகின்றாய், ஆண்டவருடைய பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன. நாம் நற்கருணை பெறுகின்ற பொழுது இயேசுவை உட்கொள்ளுகின்றோம். அதே வேளையில் அவருடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் வாசியை கேட்டோம். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவோ, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். பழைய ஏற்பாட்டிலே மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் இயேசு கொடுக்கின்ற உணவானது நிலை வாழ்வை கொடுக்கின்ற உணவாக அமைந்து விடுகின்றது. எனது தசை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னில் இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்று கூறுகின்றார். அதாவது இயேசுவோடு நாம் நிரந்தரமான, உறுதியான, நிலையான, நிறைவான மாபெரும் உடனிருப்பை மேற்கொள்வதே எமது கடமையாக இருக்கின்றது. அவரோடு இணைந்திருக்கின்ற வேளையில் நமக்கெல்லாம் சுமூகமாக, நமக்கெல்லாம் இலகுவானதாக இருக்கும். அவரோடு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நற்கருணை நமக்கு சிறந்த ஊடகமாக இருக்கின்றது. நற்கருணையால் குடும்பம் ஊட்டம் பெறுகின்றது. குடும்பத்திலே அம்மா, அப்பா, பிள்ளைகள் என்கின்ற சாரார் நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த நற்கருணையானது அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அவர்கள் குடும்ப வாழ்வில் சிறப்பான ஒரு முறையை மேற்கொள்வதற்கு உதவிக்கரங்களாக இருக்கும். எனது தசை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னில் இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். அமெரிக்காவிலே எல் செல்வடோர் என்கின்ற மாநிலம் இருக்கின்றது. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த ஆலயத்துக்குள் கொள்ளையர்கள் புகுந்து நற்கருணை பேழை உடைத்து நற்கருணை வீதியெல்லாம் வீசினார்கள். இதை கண்ணுற்ற மக்கள் 1000 போய் நாங்கள் இதற்கு கண்டன பேரணி ஒன்று வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 1000 அதற்கு ஒப்புக்கொண்டார். கண்டன பேரணி ஒன்று வைக்கப்பட்டது. அங்கே நற்கருணை இயேசுவின் உடலை மையமாக வைத்திருப்பது, இந்த நற்கருணையில் இயேசு வீற்றிருக்கின்றார். ஆனால் இதை உணராத கொள்ளையர்கள் இந்த நற்கருணையை வீதி எங்கும் வீசியிருக்கின்றார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் தன்னுடைய மறைவுரையில் இது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி, அதே வேளையில் வீதியோரங்களில் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் போன்றோர் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு நாம் நம்மாலான உதவிகளையும் செய்ய வேண்டுமென்றார். ஆம், நாம் உட்கொள்ளுகிற நற்கருணையானது ஏழைகளையும் அனாதைகளையும் கைவிடப்பட்டோரையும் பார்ப்பதற்கும் அவர்களை அக்கறையோடு நோக்குவதற்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்குமான ஒரு உணவாக அமைந்து விடுகின்றது. நாம் எப்பொழுதும் நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஜெபங்களை ஏறெடுக்கின்ற பொழுது அது கேட்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் மெய்யாகவே இருக்கின்றது. அது ஆழமாக, அடர்த்தியாக, நிறைவாக, முழுமையாக இருக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய விசுவாச கண் கொண்டு பார்க்கின்ற பொழுது அது தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே நாம் நற்கருணை மீது ஆழமான பக்தி கொண்டு, நற்கருணை மீது ஆழமான விசுவாசம் கொண்டு நாமும் ஒரு நற்கருணையாய் பகிர்வில், ஒற்றுமையில் நிலைத்திருக்க ஒன்றுபட வேண்டும். மேலும் இந்த நற்கருணையானது நம்மை வாழ்விக்கின்ற ஒன்று, நம்மை நேரிய வாழ்வில் இட்டு செல்கின்ற ஒரு உணவாகவும் இருக்கின்றது. இந்த நற்கருணைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்தளவுக்கு நற்கருணை ஆண்டவரும் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். மணிக்கணக்கில் அவரோடு உரையாடி உறவாடி அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆஸ்திரியா என்கின்ற நாட்டிலே ஒரு புதுமை இடம்பெற்றது. இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரியாவிற்கு ஒரு ஆலயத்தில் குருவானவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்கருணை இறை மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஒரு பணக்காரன் லைனில் வந்து, எனக்கு இந்த மக்களைப் போல சிறிய நற்கருணை வேண்டாம், எனக்கு பெரிய நற்கருணை தாருங்கள் என்று. அப்பொழுது குருவானவர் சொன்னார், இல்லை இல்லை, இங்கு எல்லோரும் சமன், எல்லோரும் பெறுகின்ற சிறிய நற்கருணை தான் பெற வேண்டும் என்று. அப்பொழுது அந்த பணக்காரர் குருவானவரை முறைத்து பார்த்தார். அப்பொழுது குருவானவர் யோசித்தார், ஏன் இவருடைய கோபக்கணைக்கு ஆளாக வேண்டும் என்று எண்ணி அவரை பீடத்திற்கு அழைத்து சென்று பெரிய நற்கருணை அவருடைய நாவில் வைத்தார். நாவில் வைத்த பொழுது இரத்தம் வழிந்தோடியது. அதை விழுங்குவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பணக்காரர், குருவே, நான் செய்ததை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் இப்படி எதையும் தவறாக கேட்க மாட்டேன் என்று சொன்னார்.
ஆம் அன்புக்குரியவர்களே, நற்கருணை பாரபட்சமற்ற ஒரு உணவு. நற்கருணை எல்லோருக்கும் பொதுவான உணவு. அதை நாங்கள் விருப்பத்தோடு, ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். இந்த நற்கருணையிலே ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் முழுமையானதாக, நிறைவுள்ளதாக, ஆழமானதாக, அடர்த்தியாக இருக்கின்றது. ஒரு தடவை கில்லாடு என்கின்ற யூதன் நற்கருணையிலே ஆண்டவர் இல்லை என்று அவன் அடிக்கடி சொல்லி வந்தான். புனித அந்தோனியார் இதை கேள்விப்பெற்று அந்த கில்லாடுடன் சொன்னான், நற்கருணையில் ஆண்டவர் மெய்யாகவே வீற்றிருக்கின்றார், அதை நீ நம்ப வேண்டும். நீ அதை நம்புவதற்கு உன்னுடைய கழுதையை கூட்டிக் கொண்டு வா, நான் உண்மையாகவே நற்கருணையில் ஆண்டவர் வீற்றிருக்கின்றார் என்பதை உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்று. அவ்வாறே கில்லாடு என்கின்ற யூதன் அந்த கழுதையை அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது வைக்கோலும் கொண்டு வந்தார். கழுதையை வைக்கோல் சாப்பிடாமல் நற்கருணை கதிர் பாத்திரத்தை அந்தோனியார் தூக்கி பிடித்தார். அப்பொழுது கழுதை வணங்கியது. அந்த கணத்திலே அவன் அந்தோனியாரிடம், என்னை மன்னித்து விடுங்கள், நானும் எனது குடும்பமும் கத்தோலிக்கராக வாழ விரும்புகின்றோம், எங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, நற்கருணையில் இயேசு மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய விசுவாச கண்களால் கொண்டு அவரிடமிருந்து தேவையான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ அழைக்கப்படுகின்றோம். மேலும் இந்த நற்கருணையானது மேலோட்டமாக பார்க்காமல் மிகவும் ஆழமான தன்மையில் உற்று பார்க்க வேண்டும். ஆழமான தன்மையில் பார்க்கின்ற பொழுது அவரின் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தந்தைக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த தந்தையானவர் படுத்த படுக்கையாக இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தார். அப்பொழுது இவரை பராமரித்து கொண்டிருந்த அந்த பணியாளர், எனக்கும் கொடுத்திருக்கலாம் தானே என்று உள்ளுக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டார். சில நாட்களின் பின்னர் அந்த தந்தை பணியாளரை பார்த்து, என்னுடைய தலையணை கீழ் உனக்கென்று ஒரு பொக்கிஷம் வைத்திருக்கின்றேன், நான் இறந்த பிற்பாடு நீ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அவ்வாறே அந்த தந்தையும் இறந்து விட்டார். இந்த பணியாளர் தலையணை கீழ் ஒரு பொருள் இருக்கும் என்று எடுக்கின்றார். அங்கே ஒரு பெட்டி இருந்தது. அதை பார்த்தோன்னு இந்த பணியாளருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அதை தூக்கி எறிந்தார். அதற்குள்ளே தங்கம், மாணிக்கம் போன்றவை சிதறி கிடந்தன. அந்த வேளையில் பணியாளர், நான் பிழையாக நினைத்து கொண்டேனே, இந்த விலை மதிக்க பெறாத பொருட்கள் எல்லாம் இருப்பதால் நான் இதை விற்று என்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னான். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நற்கருணையை மேலோட்டமாக பார்க்காமல் மிகவும் வேரோடு ஆழமான முறையில் பார்க்க வேண்டும். இயேசு நற்கருணையை பிரசன்னமாகிருந்து நமக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். நாம் நம்முடைய விசுவாசத்தோடு அவரிடம் செல்கின்ற பொழுது அனைத்தையும் அவர் இரட்டிப்பாக கொடுப்பார். எனவே இந்த நற்கருணையில் நாங்கள் விசுவாசம் வைத்து இது குடும்பத்திற்கு ஊட்டத்தையும் சத்துக்களையும் கொடுக்கும் உணவாக இருப்பதால் நாங்கள் இதை விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்தும் இந்த வழிபாட்டில் இணைந்து கொள்வோம். ஆமேன். இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். உங்கள் பதிலாக கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். நற்கருணையில் தம்மையே உணவாக அளிக்கும் ஆண்டவர் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் தமது அருளால் நிரப்பி உலகில் அன்பையும் அமைதியையும் பரப்பும் சாட்சிகளாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும் எம் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். உலகத் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். உலக நாடுகளின் தலைவர்களுக்கு ஞானத்தையும் நீதியையும் வழங்கி போர், வன்முறை, வெறுப்பு ஆகியவற்றை அகற்றி அனைத்து மக்களும் அமைதியுடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும். எம் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். நற்கருணையில் தம்மையே நமக்கு கொடையாக அளிக்கும் இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை மற்றும் இறை நம்பிக்கை வளரச் செய்து குடும்பங்கள் அனைத்தும் உம்மில் ஊட்டம் பெற்று உமது அன்பின் சாட்சிகளாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும். எம் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். நோயாளிகள், துன்புறுவோர் மற்றும் தேவையில் இருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். துன்புறும் அனைவருக்கும் ஆறுதலையும் நம்பிக்கையும் வழங்கி நோயாளிகளுக்கு உடல் உள நலத்தையும், தனிமையில் இருப்போருக்கு அன்பான துணையையும், தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரத்தையும் வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் ஆண்டவரே கேட்டருளும். எம் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்ட நற்கருணை நாதரே, நீர் கொடுத்த இந்த வழிபாட்டுக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறீர் என்றும் குடும்பம் அதிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றீர். நாம் அனைவரும் உம்மிலே நம்பிக்கை வைத்து உம்மாலன்றி நம்முடைய வாழ்வில் எதுவும் இடம்பெறுவதில்லை என்பதை எண்ணி வாழச் செய்வீராக. நம்முடைய குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பங்களில் இருக்கின்ற பொருளாதார தடைகளை எல்லாம் அகற்றுவீராக. குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுப்பீராக. குடும்பங்களில் நோயோடு வாழ்கின்றவர்களுக்கு நற்று ஆசுவாத்தையும் கொடுப்பீராக. என்று உண்மையிலே அக்கியப்பட்டவர்களாக ஒவ்வொருவரையும் வாழச் செய்வீராக. மேலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற வேளையில் அலகை வெவ்வேறு விதமான கைங்கரியங்களை உபயோகித்து உம்மிடமிருந்து பிரிக்க பார்ப்பான். ஆனால் நாங்கள் அலையின் பக்கம் செல்லாமல் பக்கம் வர எங்களை ஆணையிடுவீராக. நாங்கள் இவ்வேளையில் ஒப்புக் கொடுத்த எல்லா ஜெபங்களையும் தயவோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருவிழத்தின்படி எங்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதிலே சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பால் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கிறொள் புரியுமாறு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் உம்மை மன்றாடுகின்றோம்.